நண்பர்களே, உலகக்கோப்பைக்கான இந்திய அணி ஸ்குவாடை பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுக்குழு வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த ஸ்குவாடில் வந்து 2 விக்கெட் கீப்பர் வந்து இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல தோனி. அவர் தான் விக்கெட் கீப்பராக செயல்படுவார். ஒருவேளை தோனிக்கு வந்து காயம் ஏற்பட்டாலோ இதே ஒரு சில போட்டிகளில் தோனி விளையாடலை அப்படின்னாலோ தினேஷ் கார்த்திக் வந்து விக்கெட் கீப்பராக வந்து இருப்பார். ஓப்பனிங் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் மற்றும் தவான் இருக்காங்க. கூடுதலாக கேஎல் ராகுலையும் வந்து ஓப்பனிங்க்கு வந்து களம் இறக்கி விடலாம். மிடில் ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கேதர் ஜாதவ் இருக்கார், விஜய் சங்கர் இருக்கார், தினேஷ் கார்த்திக் இருக்கார், கேஎல் ராகுல் இருக்கார். ராகுல் வந்து ஓப்பனிங் பயன்படுத்தலை அப்படின்னா மிடில் ஆர்டர்லேயும் வந்து அவர் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்வுக்குழு தலைவர் வந்து சொல்லும் பொழுது, நாங்கள் இந்த அணியை வந்து எப்படி தேர்வு செஞ்சோம் அப்படின்னா கேப்டன் விராட் கோலி மற்றும் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி கிட்ட கேட்டு தான் தேர்வு செஞ்சோம். அதேமாதிரி வந்து சௌரவ் கங்குலி, சச்சின் மற்றும் லக்ஷ்மண் இவங்க அடங்கிய குழுக்கிட்டையும் வந்து கேட்டு தான் வந்து தேர்வு செஞ்சுருக்கோம். மிகச்சிறந்த ஒரு அணியை தான் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த அணியால் வந்து உலகக்கோப்பையை வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு தேர்வுக்குழு தலைவரான MSK பிரசாத் வந்து சொல்லியிருக்காரு. அதேமாதிரி வந்து பிரசாத் சொல்லும் பொழுது கடைசி நேரத்தில் வந்து 2 மாற்றங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாச்சு அப்படின்னு வந்து சொன்னார். விராட் கோலி கிட்ட கேட்டு வந்தால் அந்த மாற்றத்தை வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராயுடு. ஆரம்பத்திலேருந்தே விராட் கோலி அம்பத்தி ராயுடு மேலே அதிகமான நம்பிக்கை வச்சிருந்தார். ஆனால் கடைசி சமயத்தில் வந்து அம்பத்தி ராயுடு அவரோட திறமையை வந்து நிரூபிக்கல, தொடர்ந்து சொதப்பிட்டு வந்தார். அதனால அம்பத்தி ராயுடு வந்து தூக்கியிருக்காங்க ஸ்குவாட்ல இருந்து. அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்டை தூக்கிட்டு தினேஷ் கார்த்திக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் வந்து கோலியோட தலையீட்டினால தான் வந்து நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர். அதே சமயம் வந்து தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனுபவம் வாய்ந்த வீரர். உலகக்கோப்பை மாதிரி பெரிய போட்டிக்கு வந்து இளம் வீரரை விட அனுபவம் வாய்ந்த வீரருடைய திறமை தான் வந்து அங்கே வந்து நிச்சயம் தேவைப்படும் இந்திய அணிக்கு. அப்படிங்கிறதுனால விராட் கோலி தலையீட்டுனால தேர்வுக்குழு பார்த்தீங்க அப்படின்னா அம்பத்தி ராயுடு வந்து தூக்கியிருக்காங்க. தினேஷ் கார்த்திக் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ரிஷப் பண்டுக்கு பதில் வந்து தினேஷ் கார்த்திகை ரீப்ளேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கோலியால் நடந்த இந்த 2 மாற்றம் வந்து அணிக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.